என் அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். ஸோ பார்த்தீங்களா காரை? எஸ், எஸ்யூவிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா கேட்டகரிஸ் வந்துருச்சுங்க. உங்களுக்கு வந்து காம்பேக்ட் எஸ்யூவி, மிட் சைட்ஸ் எஸ்யூவி, அப்புறம் ப்ரீமியம் எஸ்யூவி, அப்புறம் சப் காம்பேக்ட் எஸ்யூவி, அந்த மாதிரி நிறையா கேட்டகரிஸ் இருக்குது. ஆனால் மைக்ரோ எஸ்யூவி இந்த போல் நிறையா கேட்டகரிஸ் இருக்குது. ஆனால் இப்போது எஸ் இட்ஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கூப்பே எஸ்யூவி. அது வந்து டாடா மோட்டார்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் டாடா கர்வ். ஸோ இந்த டாடா கர்வ் ரிவ்யூ கொடுத்ததுக்கு துரை சாருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். மோட்டார்ஸ் ஸ்ரீ கோகுலம் மோட்டார்ஸ் காட்டுப்பாக்கம் சென்னைக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். சார் டாட்டாவில் நீங்கள் என்ன கார் நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ்ஸ் ஒரு புக்கிங்ஸ் போனோம்னா இந்த ஷோரூமோட அட்ரஸ், லொக்கேஷன், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் அவங்கள்ட்ட கான்டாக்ட் பண்ணி டெஸ்ட் ட்ரைவ்ஸ் ஒரு புக்கிங்ஸ் போட்டுக்கலாம். அதாவது ஒரு வழியாக டாட்டா வந்து கீயை மாற்றிட்டாங்கன்னு சொல்லலாம். எத்தனை வருஷமாக ஒரே கீயை பார்த்துட்டு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த கர்வில் கீ மாற்றிட்டாங்க. எஸ், இதான் இந்த டாடா கர்வோட நியூ கீ. லாக்கு, பூட் ஓப்பனு, அப்புறமா வந்து இதை வெல் பண்ணிங்கன்னா வெல்கமிங் லைட் வந்து உங்களுக்கு இருக்கும். அது ஹேரியர் சஃபாரியில் இருக்கிறது தான். அப்புறம் அன்லாக் பட்டனுங்க. இங்கே வந்து டாட்டா லோகோ குட்டியாக கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து மேட் ஃபினிஷ், இங்கே ஒரு கிளாசி பிளாக்ல வேற லெவலில் வந்து கீரை வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். லைக் நீங்கள் டச் பண்ணி ஃபீல் பண்ணும்போது தெரியும் ஓல்டர் டாட்டா கீக்கும் எந்த டாட்டா கர்வ் ஒரு கீக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் பயங்கரமாக இருக்குது. நல்லா சாஃப்டாக சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். பானட் ஓப்பன் பண்ணி இன்ஜின் ஸ்பெக் பார்த்தீங்கன்னா இன்ஜின் வந்து 3 இன்ஜின் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பானட் ஓப்பன் பண்ணி அப்புறம் இன்ஜினுக்குள்ளே வந்தீங்கன்னா இந்த காரோட இன்ஜின் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 இன்ஜின் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 பெட்ரோல், 1 டீசலுங்க. எல்லாமே புது இன்ஜின் தான். நான் பண்ணுறது டீசல், அதனால் உங்களுக்கு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்ரோல் இன்ஜின் வந்து டர்போ சார்ஜ் கேஸ்லின் டைரக்ட் இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஹைப்ரியான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நேம் வச்சுருக்காங்க. இதோட இது வந்து 1.2 லிட்டர்ஸ் டிஜிடிஏசி 3 சிலிண்டருங்க. அண்ட் அதே மாதிரி வந்து உங்களுக்கு நெக்ஸானில் இருக்கிற மாதிரி 1.2 லிட்டர்ஸ் ட்ரெவட்ரான் டர்போ சார்ஜ் இன்ஜினுமே கொடுத்துருக்காங்க. அதுவுமே 3 சிலிண்டர் தான். அதுவுமே வந்து 1.2 லிட்டர்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ இங்கே அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஹைப்பரான் அந்த புது இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜினோட சிசி வந்து உங்களுக்கு 1199 சிசி அண்ட் மேக்ஸிமம் பவர் வந்து 125 பிஎஸ்பி பவர் அண்ட் டார்க் வந்து 225 Nm டார்க்குங்க. ஸோ நெக்ஸானில் வர அந்த டர்போ பெட்ரோல் இன்ஜின் வந்து உங்களுக்கு அது சேம் 1199 சிசி அண்ட் மேக்ஸிமம் பவர் வந்து 120 பிஎஸ்பி பவர் அண்ட் டார்க் வந்து 170 Nm ஆஃப் டார்க் கொடுத்துருவானுங்க. நியூ டீசல் இன்ஜின், அது நியூ தான். ஏன்னா 1.5 லிட்டர் கிரையோஜெட் 4 சிலிண்டர் டீசல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. எஸ், இது வந்து 4 சிலிண்டருங்க. இது வரைக்கும் நீங்கள் 2 பெட்ரோல் இன்ஜின் பார்த்துட்டு 3 சிலிண்டர், இது வந்து 4 சிலிண்டரு. ஸோ இந்த டீசல் டர்போவோட சிசி வந்து பார்த்தீங்கன்னா 1497 சிசி கொடுத்துருக்காங்க. அண்ட் மேக்ஸிமம் பவர் வந்து 115 பிஎஸ்பி பவர் அண்ட் டார்க் வந்து 260 Nm ஆஃப் டார்க் கொடுத்துறாங்க. ஓகேங்க, இப்போ நம்ம பானட்டை க்ளோஸ் பண்ணிட்டு வேற ஃப்ரண்ட் போர்ஷனில் என்னென்ன மாற்றங்கள் இந்த கர்வ்லன்னு பார்ப்போம். ஸோ இந்த காரோட ஃப்ரண்ட் போர்ஷனுங்க. ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து ஏற்கனவே லைக் நெக்ஸான், ஹேரியர், சஃபாரி அதே போலவே ஒரு ஃப்ரண்ட் போர்ஷன் மாதிரி தான் இருக்குது. பட் இவனுங்க சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்துருங்க எல்இடி டிஆர்எல்ஸு ஃபுல்லாக. இது வந்து ஸ்வைப்பிங் இண்டிகேட்டர்ஸ், நீங்கள் நெக்ஸான் சஃபாரிலாம் பார்த்த மாதிரி ஸ்வைப்பிங் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துட்றாங்க. ஃபுல்லாக எல்இடி டிஆர்எல்ஸ் கொடுத்துட்றாங்க. அப்புறமா இங்கே வந்து உங்களுக்கு மெயின் லைட் வந்துடும். அதுவும் ஏற்கனவே நெக்ஸானில் பார்த்த மாதிரி தான் எல்இடி ப்ரொஜெக்டட் ஹெட் லேம்ப்ஸு, இங்கே ஒரு ஃபாக் லேம்ப்ஸு, இந்த ஃபினிஷ்லாம் அப்படியே கொடுத்துட்றாங்க. அப்புறம் இந்த இடத்துல வந்து ஏர் வெண்ட் கொடுத்துருக்காங்க சின்ன 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 சின்னதாக குட்டி குட்டியாக. அப்புறம் இங்கே டிசைன் பேட்டர்னு டாட்டா லோகோ பெருசு. அண்ட் 360 டிகிரி கேமரா இருக்குது. அதுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா வந்துடும். பார்க்கிங் சென்சார்ஸ் கொடுத்துட்றாங்க. இங்கேயுமே ஒரு ஏர் வெண்ட், இங்கேயுமே ஏர் வெண்ட் கொடுத்துட்றாங்க. இங்கேயுமே அந்த டிசைன்லாம் சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. கிளாசி பிளாக்ல ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து லைக் பிரஸ்ட் அனிமலியம் ஃபீல்னு நினைக்கிறோம். மாதிரி மேட் ஃபினிஷில் கிரே கலரில் கொடுத்துருக்காங்க. ஸ்கிப் லைட்டு நல்லாவே இருக்குது. வெல்கமிங் லைட்டு கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு லைட் வந்து இந்த கீ வச்சு நீங்கள் ராங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த லைட் வந்து உங்களுக்கு ஹேரியர், சஃபாரி அந்த மாதிரி போல் உங்கள் வெல்கம் கிட்ட பேர் வந்துட்டு இப்போ உங்களுக்கு குட் பை சொல்லணும். அந்த குட் பை லைட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. இது போல் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் இருக்குது. அப்புறமா ஆடாஸ்க்கான அப்புறமா உங்களுக்கு அந்த கேமரா மாதிரி கொடுத்துட்றாங்க. ஆடாஸ் லெவல் 2க்கான ரேடார் கொடுத்துட்றாங்க. ஆடாஸ்லேயே எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் இருக்குது உங்களுக்கு. நான் அதோட ஸ்க்ரீன் வேணால் நான் போட்டு வரேன் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு. ஆடாஸ்லேயே அதுக்கான கேமரா பொசிஷன் கொடுத்துட்றாங்க. இந்த டாட்டா கர்வ் நீங்கள் சைட்லேருந்து பார்க்கும்போது தானே அந்த கூப்பே எஸ்யூவி அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். வாங்க சைடை பார்ப்போம். ஃபஸ்ட்டு சைடு பேக் ப்ரெசன்ஸு. டயர் சைஸை வந்து பார்த்தீங்கன்னா 215, 55 or 18 இன்ச்சஸ் டயர் கொடுத்துட்றாங்க. 18 இன்ச்சு டயரு. அலை சூப்பராக இருக்குங்க. டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஒரு லோட்டஸ் ஒரு அந்த பெட்டல்ஸ் மாதிரி இருக்குது அலை பார்க்குறதுக்கு. அலை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த கர்வில். அண்ட் உங்களுக்கு 4 டயர்ஸ், 4 டயர்லுமே டிஸ்க் பிரேஸ் கொடுத்துட்றாங்க. இந்த கிளைடிங் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு கிளாசி பிளாக்ல ஃபுல்லாகவே வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு எஸ்யூவி ஸ்டாண்ட்ஸ் கொடுக்கணுன்றதுக்காக. ஆனால் அது கிளாசி பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. டாட்டா கர்வுக்கான பேட்சிங்க, டாட்டா கர்வுக்கான பேட்சிங் சைடில் கொடுத்துட்றாங்க.
அப்புறமா ஓஆர்பிஎம் உங்களுக்கு ஆட்டோ ஃபோல்டிங் ஓஆர்பிஎம்ஸ் இண்டிகேட்டர்ஸ் வந்துடும். 360 கேமரா, அந்த கேமராக்கான ப்ரொவிஷனுமே கொடுத்துட்றாங்க. கேமரா குவாலிட்டி வேற லெவலு, ஃபுல்லாகவே கிளாசி பிளாக்ல தான் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இதை நான் உங்களுக்கு சைஸ் சொல்லும் போது சொல்கிறேன், இது வந்து குரோம் கிடையாது, ஒரு மாதிரி பிரெஸ்ட் அலுமினியம் ஃபீல்டில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஒரு லைக் குரோம் ஷைனிங் குரோம் மாதிரி கொடுக்கல இந்த டோர் பேனல்ஸில் ஃபுல்லாக இது வரைக்கும். அது வந்து ஒரு மாதிரி பிரெஸ்ட் அலுமினியம் ஃபீல்டில் தான் கொடுத்தாங்க. நல்லா இருக்குது, இந்த செக்மெண்ட்டுக்கு இது வந்து நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அப்படியே இது லென்த்து விருத்து ஹைட்லாம் வந்தீங்கன்னா இந்த டாட்டா கர்வோட லென்த்துங்க, லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 4308 4308க்கான எம்எம் கொடுத்துருக்காங்க லென்த்து. விருத்து வந்து பார்த்தீங்கன்னா 1810 எம்எம் வந்து விருத்துங்க. ஹைட் வந்து 1630 எம்எம்கான ஹைட்டு. வீல் பேஸ் 2560 எம்எம்கான வீல் பேஸ் கொடுத்துட்றாங்க. அதாவது இந்த வீல்லேருந்து இந்த வீல் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 2560 எம்எம். கிரவுண்ட் கிளியரன்ஸ் 208 எம்எம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துறாங்க. ஸோ எந்த அளவுக்கு ஹைட்டாக இருக்குது பாருங்க இந்த கூப்பி எஸ்யூவிக்கு. இதை பல மேடு ஐசிவினாலே இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் அசால்ட்டாக எடுத்துகிட்டு போகும். இது வந்து லைன்ஸ்லாம் ரொம்ப அப்படியே லைன்ஸ்லாம் ஆடம்பரமாக எதுவுமே தரல, கிளாஸாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து ஒரு ஷோல்டர் லைன் உங்களுக்கு அது வரைக்கும் போகுது, அப்புறம் இங்கே ஒரு லைன் வருது, இங்கே ஒரு லைன் வருது, அவ்வளோதான். அண்ட் இங்கெல்லாம் ஃபுல்லாக ஏபியில் பிபிலுமே நல்லா பிளாக்ல ஒரு மேட் ஃபினிஷில் கொடுத்துட்றாங்க. பேரனோமிக் சன்ரூஃப் இருக்குது இந்த காரில், இந்த கேர்வ்லேயே கூப்பி எஸ்யூவிலேயே சூப்பர். அப்புறம் இங்கெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஃபுல்லாகவே வந்து கிளாசி பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. டோர் ஹேண்டில்ஸ் வந்து ஃப்ளஷ் டைப் டோர் ஹேண்டில்ஸ்னு சொல்கிறாங்க. இது இப்படி இங்கே எஸ்யூவி 700 நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படி பண்ணிங்கன்னா இந்த டோர் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ டோர் ஓப்பன் பண்ணினா சவுண்டு போட்டுரும். ஸோ டோர் ஹேண்டில்ஸுமே கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு நான் க்ளோஸ் அப் போட்டு காட்டுறேன். டிரைவர் சைடு மட்டும் ரிக்வஸ்ட் சென்சார்ஸ் ஸ்மார்ட் கீக்கான ஆப்ஷன் கொடுத்துறேன். கீயை பக்கத்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்கள் கார் நல்லா கேரும். இங்கே ஒரு லைட்டுமே கொடுத்துருக்காங்க 4 டோர்லையுமே ஹேண்டில்ஸில். ஸோ நைட் டைமில் நீங்கள் ஆக்சஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். கதவு எங்கடான்னு இப்போவே தேர முடியுமா இருக்கும். ஸோ கதவு எங்கடான்னு தேர நமக்காக ஒரு லைட்டுமே கொடுத்துருக்காங்க. செம சூப்பராக இருக்குது. அண்ட் டோர் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஓப்பன் ஆகுது. ஸோ உங்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷனுமே கொடுத்தாங்க. சேர்லாம் வச்சுட்டு காரில் ஏறிங்கன்னா சேர் உள்ளே வராது, ஃபுல்லாக இது வரைக்குமே கொடுத்துருவாங்க. யூஸ்வலாக இங்கேயே முடிஞ்சிடும், இங்கே இல்லைன்னா இங்கேயே டோர் முடிஞ்சிடும். ஆனால் ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. செம சூப்பராக இருக்குது. டோர் செம்ம சாலிடு, பில்டு குவாலிட்டி பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. டாட்டாக்குன்னு செம்ம சாஃப்டாக க்ளோஸ் ஆகுது. இதுதான் இந்த கூப்பே எஸ்யூவி டிசைன், வேற லெவலாக இருக்குது. நீங்கள் இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சைட்லேருந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு. இப்போ அப்படியே பேக் ப்ரெசன்ஸ் போவோமா வாங்க. காரோட பேக் ப்ரெசன்ஸுங்க செம்ம அழகாக இருக்குல்ல இந்த பேக் ப்ரெசன்ஸு. இதுதான் இந்த கூப்பே எஸ்யூவி பேக் ப்ரெசன்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த கார் வந்து இந்த காரை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி எந்த கார் மாதிரி இருக்குன்னு வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ எல்இடி கனெக்டட் டெய்ல் லேம்ப்ஸ் கொடுத்துட்றாங்க ஃபுல்லாக உங்களுக்கு. இங்கே உங்களுக்கு பிரேக் லைட் கொடுத்துட்றாங்க. இதை அதை ஆன் பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு. அதில் ஒரு சூப்பரான ஒரு ஃபீச்சர் இருக்குது. ஆன் ஆயிடுச்சா? ஸோ சேல் பார்த்தீங்கன்னா எல்இடி கனெக்டட் டெய்ல் லேம்ப்ஸ் இருக்கா. இப்போ வந்து இண்டிகேட்டர் ஆன் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வேற லெவல் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. அது இன்னுமே சூப்பராகவே இருக்கு. ஸோ இண்டிகேட்டர் பார்த்தீங்களா, ஸ்வைப்பிங் இண்டிகேட்டர்ஸ், அதுவும் டெய்ல் லைட் இங்கே இருக்குது. அந்த டெய்ல் லைட்டோட கனெக்ட் ஆகி வந்து இண்டிகேட்டர் வருது. அது எந்த அளவுக்கு யோசிச்சு பண்ணியிருக்காங்க பாருங்க. ஒரு ஆக்வர்டாக இந்த டிவைட்லாம் பண்ணவே இல்லை. இங்கேருந்து லைட் எரியுது, அது அப்படியே மறைஞ்சு போயிட்டு இப்படி வருது. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க இதோட இண்டிகேட்டர்ஸு. ஸோ ஒரு சைடு இண்டிகேட்டர்ஸ், ஒரு சைடு இது போட்டு நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் டிஃப்ரென்ஸ் காட்டணுக்காக. அப்புறமா டாட்டாக்கான லோகோ செம சூப்பராக இருக்குது, கிளாஸில் வச்சு உள்ளே கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்புறம் ரிவர்ஸ் கேமராங்க, அப்புறம் கர்வ் இப்படி பேட்சிங் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. பேக்லையுமே உங்களுக்கு பார்க்கிங் சென்சார்ஸ் கொடுத்துட்றாங்க. எங்கேயுமே ஒரு பிளாக் கிளாசி பிளாக்ல ஒரு ஃபினிஷ் கொடுத்துட்றாங்க. செம்ம சூப்பராக இருக்குது. கீழே எல்லாமே கிளாசி பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இங்கே அப்புறமா இந்த இடத்துல ஒரு பிரெஸ்ட் அலுமினியம் ஃபீல்டில் ஒரு மேட் ஃபினிஷில் கொடுத்துட்றாங்க. ரிவர்ஸ் லைட் உங்களுக்கு எங்கே வந்துடும், ரிஃப்ளெக்டர்ஸ் வந்துடுது. அப்புறமா வந்து டிஃபாகர் லைன்ஸு, ஸ்பாய்லர் வந்து அதுவுமே ஏரோடைனமிக்ஸ். இந்த கார் ஃபுல்லாகவே ஏரோடைனமிக்ஸ்க்காக மட்டும்தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க இந்த கூப்பேயோட. அந்த ஃப்ரெஷ் டைப் டோர் ஹேண்டில்ஸ் இருக்குல்ல, அதுவுமே வந்து ஏரோடைனமிக்ஸ்க்காக தான் அந்த டோர் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதனால இந்த டிசைனுமே வந்து இங்கே உங்களுக்கு ஸ்பாய்லர் வேறு, இந்த சைடு மட்டும் சின்ன ஸ்பாய்லரு, ஷார்ப்னு ஆண்டனா கொடுத்துட்றாங்க. டிஃபாகர் லைன்ஸ் நான் சொல்லியிருப்பேன். இந்த கூப்பே டைப் எஸ்யூவிக்கு வந்து இல்லை வைப்பர்ஸ்லாம் வந்து தேவையில்லை, ரேர் வைப்பர்ஸ். ஏன்னா வந்து வாட்டர் நிற்கவே நிற்காது, அப்படியே ஃப்ளோவாக ஆகிட்டு போயிடும். அதனால இந்த டைப் ஆஃப் எஸ்யூவிக்கு வந்து உங்களுக்கு வைப்பர்ஸ் தேவை கிடையாது. ஓகே, இப்போ இந்த கார் வந்து பேக் ப்ரெசன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு வந்து கீழே கமெண்ட் பண்ண. ஒரு கார் மாதிரி இருக்குன்னு கன்ஃபார்ம் இருக்குது. பிஎம்டபிள்யூட X6, அப்புறமா லம்போகினி உருஸ், அதோட அது மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ வேறு லெவலில் இருக்குது.
லைக் ஒரு ரம்போகினி உருசை பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. இந்த டாட்டா அவ்வளோ சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த டாட்டாவை பொறுத்த வரைக்கும் இந்த பேக் ப்ரெசன்ஸு, பூட் ஸ்பேஸ். ஸோ அடுத்து இந்த காரோட பூட் ஸ்பேஸுங்க. பூட் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த செக்மெண்ட்லேயே இதுதான் இங்கே தான் கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் டெயில் கேட்டு கையை வச்சுலாம் ஓப்பன் பண்ணிக்கிட்டு எப்படி நீங்கள் கீ வச்சு ஓப்பன் பண்ணலாம். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் டெயில் கேட்டு வச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபுல்லாகவே வந்து இது வரைக்கும் ஓப்பன் ஆகுது, ரூஃப் கிளாஸ் வரைக்கும். சூப்பர். அண்ட் க்ளோசிங்குமே வந்து உங்களுக்கு இந்த பட்டன்ஸ் கொடுத்துறானுங்க. பார்சல் ட்ரே, எவ்வளோ பெரிய பார்சல் ட்ரே, ஏன்னா அதுலேருந்து வரணும்ல, அதனால ஒரு பார்சல் ட்ரேயுமே கொடுத்துறானுங்க. 500 லிட்டர்ஸ் 500 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கொடுத்துறானுங்க. உங்களுக்கு 60/40 ஸ்ப்ரெட் சீட்டுமே கொடுத்துறானுங்க. இங்கே வந்து 1 kg லக்கேஜ் கேரியர் கொடுத்துறானுங்க. 1 kg 1 2 3 4 அப்போ 4 kgs எப்படி அந்த மாதிரி கொடுத்துறானுங்க. உங்க லைட்டுமே கொடுத்துருவோம் போட்டு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. JBL ஊஃபர் வந்துடுது. இது என்னது, இங்குமே ஏதாவது ஸ்டோரேஜ் நீங்கள் மறைச்சி வச்சுக்கலாம். எது வேணால் நீங்கள் மறைச்சி வச்சுக்கலாம் போல் அங்கே ஸ்டோரேஜ். ஆனால் சார்ஜிங் சாக்கெட் எதுவுமே இல்லைங்க, உங்களுக்கு வந்து சார்ஜிங் சாக்கெட் கொடுக்கல. ஸோ ஸ்பேர் வீல் வந்து பார்த்தீங்கன்னா 215/65 R16. 2 இன்ச்சு கம்மியாக இருக்குது. 1 இன்ச்சு கம்மியாக இருந்தால் பரவாயில்லையே, ஏன்னா 2 இன்ச்சு கம்மியாக கொடுத்துருக்காங்க. கிட்ட எல்லாமே கொடுத்துறானுங்க, பரவாயில்ல. ஸோ உங்களுக்கு ஹேண்ட் ஃப்ரீ பூட்டுமே இருக்குங்க. நீங்கள் வந்து லக்கேஜ்லாம் இப்படி வச்சுக்கிட்டு நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னா ஸோ வந்து உங்களுக்கு தொடங்க எப்படி ஹேண்ட் ஃப்ரீ பூட். இது வந்து செக்மெண்ட்லேயே ஃபர்ஸ்ட்டுங்க. வேறு எந்த கார்லையுமே இந்த மாதிரி பார்த்தது கிடையாது. ரெட்டாலையுமே கிடையாது, எதுலையுமே கிடையாது. செம்ம சூப்பர். இந்த பூட்டில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது தெரியுமா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு எப்படி நீங்கள் தலையெல்லாம் இருக்கும்போது க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு நினச்சிங்கன்னா, இந்த என்னோட கை ப்ரெஷருக்கே தாங்கிட்டு அது ஆட்டோமேட்டிக்காக மேலே போயிட்டு சென்ஸ் பண்ணி அதுவுமே இருக்குது. அண்ட் வந்து மெமரியுமே இருக்குது. ஸோ இங்கே வச்சுட்டு நான் அதை லாக் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு எந்த ஹைட்டுக்கு வேணுமோ அந்த ஹைட்டுக்கு வந்து நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஹைட் வேணுமோ அந்த ஹைட்டுக்கு நீங்கள் லாக் பண்ணிவிட்டு நீங்கள் இதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, இந்த பூட் ஓப்பன் பண்ணுறதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு பீப் சவுண்டு வரும். ஓகே, ஸோ கேமராவில் மைக்கில் எந்த அளவுக்கு கேட்குன்னு தெரியல, ஒரு பீப் சவுண்ட் வந்துட்டு நான் வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி நான் ஓப்பன் பண்ணால் எந்த இடத்துல நான் நிப்பாட்டினேனோ அந்த இடத்துல மட்டும் தான் இது வந்து நிற்கும். ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த இடத்துல தான் வந்து லாக் பண்ணி நான் மெமரி செட் பண்ணி இந்த இடத்துல தான் நிற்குது. நீங்கள் திருப்பி போனால் நீங்கள் மேலே ஃபிக்ஸ் தூக்கிட்டேன்னா உங்களுக்கு வந்து மேலே ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகும். இதுதான் இதுவுமே இந்த காரில் வந்து இருக்குது. நீங்கள் எந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஹைட்டுக்கு வந்து வச்சிருக்கலாம். இது யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், நான் மட்டும் தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா, ஸோ நான் டிரைவர் டோர் ஓப்பன் பண்ணனா எனக்கு வந்து இந்த இடத்துல பவர் விண்டோஸ் கொடுத்துறாங்க. ஒன் டச் டவுன் கிடையாதுங்க, ஒன்லி 1 டச் அப்பு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. 1 டச் அப்பு கூட பவர் விண்டோஸ் கொடுத்துட்றாங்க. நார்மல் பவர் விண்டோஸ் உங்களுக்கு விண்டோ லாக்குக்கான பட்டன்ஸுமே கொடுத்துறாங்க. இங்கே வந்து நீங்கள் எதாவது ஸ்டோரேஜ் போட்டு வச்சுக்கலாம், அங்கேயுமே ஸ்டோரேஜுமே கொடுத்துட்றாங்க. இது எல்லாமே வந்து குரோமில் கொடுத்துறாங்க. டோர் ஹேண்டில்ஸ் இங்கே லாக்குங்க எல்லாமே வந்து இங்கெல்லாம் இந்த பிளாஸ்டிக் தான். ஓஆர்பிஎம் கண்ட்ரோல்ஸ் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல டோர் இதுலேயே கொடுத்துட்றாங்க, விச் இஸ் நைஸ். இங்கே எல்லாமே லெதர், ஃபுல்லாகவே வந்து லெதரில் கொடுத்துருங்க. இந்த செரி ரெட்டு கலர் சூப்பராகவே இருக்குது. இன்டீரியர்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு அதான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸானில் வந்து உங்களுக்கு ஒயிட் கலர் வச்சு ஃபினிஷ் பண்ணுவாங்க. இதை வந்து ஃபுல்லாக செரி ரெட்டு பார்க்குறதுக்கு செம்ம கிளாஸாக இருக்குங்க. நம்ம இன்டீரியர்ஸ் பார்க்கும்போது வருவோம், லெதர்லாம் செம்மையாக இருக்குது. அண்ட் 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் உங்களுக்கு இப்படி தான் வச்சு ப்ளேஸ் பண்ணுற மூலிமா வரும். அம்பர்லா ஹோல்டர் வந்துடுதுங்க உங்களுக்கு. இந்த இடத்துல அம்பர்லா போட்டேன், குட்டி அம்பர்லா போடலாம். இங்கேயுமே ஸ்டோரேஜ். இது வந்து கிளாசி பிளாக் மாதிரி ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு நான் ரியோ டோரில் காட்டினீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது நியூ கார்னால உங்களுக்கு அந்த கவர் போட்டிருக்காங்க. இந்த ஃபினிஷ் தான் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து 4 டோர்லையுமே வந்து கொடுத்துருக்காங்க கிளாசி பிளாக் ஃபினிஷு. ரியோ டோர்லையுமே உங்களுக்கு லெதர் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துடும். அண்ட் இங்கே 1 லிட்டர் வாட்டர் வைக்கலாம். எங்கேயுமே ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துறாங்க, பவர் விண்டோஸ் பட்டன் கொடுத்துட்றாங்க. ஸோ நான் அப்படியே உள்ளே வந்தேன்னா ஸோ உங்களுக்கு இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் இந்த இடத்துல கொடுத்துட்றானுங்க. இந்த இடத்துல உங்களுக்கு இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் கொடுத்துறாங்க. இந்த ஏசி வென்ட்டு ஸ்டேரிங்க்கு நடுவில். டாடா கர்வோட ஸ்டேரிங் வீல் இது எதுவுமே இருக்கு. ஸ்டேரிங் வீல் டில்ட் அட்ஜஸ்டபிள் ஸ்டேரிங் வீல் தான் கொடுத்துருக்காங்க, டெலஸ்கோபிக் கிடையாது. ஸ்டேரிங் வீல் எவ்வளோ கிளாஸாக இருக்குது தெரியுமா? எனக்கு இந்த கலர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். லைக் நீங்கள் நெக்ஸான்லாம் போனீங்கன்னா, உங்களுக்கு நெக்ஸான் ஹேரியர்லாம் போனீங்கன்னா இடத்துல வந்து உங்களுக்கு ஒயிட் இன்டீரியர்ஸ் கொடுப்பாங்க இந்த ஸ்டேரிங் வீல்ல ஃபினிஷ்லாம். ஆனால் இந்த செடி கலர், ப்ளம் கலர் ஆர் மெரூன் கலர், பேபி பிங்க், நீங்கள் எப்படிலாம் சொல்லிக்கோங்க, எனக்கு தெரிலங்க. ஆனால் இந்த மெட்டீரியல் வந்து சூப்பராக இருக்குது. கார் சுற்றி இந்த மெட்டீரியல் தான் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. வேற லெவலில் இருக்குங்க. ஒரு BMW உட்கார மாதிரி எனக்கு தெரியுது. நீங்கள் கர்வ் EV போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயிட் இன்டீரியர்ஸ் வந்துடும். நம்ம அதை EV போகும்போது நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். ஆஸ் யூஷுவலாக உங்களுக்கு இருக்கிற ஸ்டேரிங் வீல் தாங்க உங்களுக்கு வந்து ஹேரியரில் இருக்கிற மாதிரி இங்கே இருக்கிற ஸ்டேரிங் வீல் தான் கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே வந்து ஒரு மேட் ஃபினிஷில் ஒரு பிரெஸ்ட் அலுமினியம் மாதிரி ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க.
அப்புறமா வந்து உங்களுக்கு இலிமிடேட்டட் டாட்டா லோகோ, இது ஒரு கிளாஸுமே வைக்கிறாங்க. அதுவுமே நீங்கள் டெம்பர் கிளாஸ் மாதிரி இருக்கும். நீங்கள் வேணால் வந்து ஸ்க்ரீன் அடிபடாமல் இருக்கிறதுக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக இருக்கிற மாதிரி இந்த க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான செட்டிங்ஸ் எல்லாமே கொடுத்துறாங்க. மெனு சேஞ்ச் பண்ணுறது, கிளஸ்டரோட மெனு சேஞ்ச் பண்ணுறது, அப்புறமா வந்து ஸ்பீட் செட்டு, க்ரூஸ் கட்டிங்கான ஸ்பீட் செட்டு எல்லாமே இங்கே கொடுத்துட்றாங்க. இங்கே வந்து லைன் டிபார்ச்சர், அந்த லைன் அசிஸ்ட்டுமே வந்து அதுக்கான பட்டன்ஸுமே இங்கே கொடுத்துட்றாங்க. இது வந்து இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, உங்களுக்கு இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, கால் அட்டன் பண்ணுறது, டிக்ளைன் பண்ணுறதுக்கு, வால்யூம் அப் அண்ட் டவுன், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, அப்புறமா வாய்ஸ் கமாண்டு, சாக் மாற்றுறது, பாட்டோட ட்ராக் சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே இங்கே கொடுத்துட்றாங்க. ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துட்றாங்க. அதுக்கு இண்டிகேட்டர்ஸ், அதுக்கான சுவிச்சஸ் கொடுத்துட்றாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆட்டோமேட்டிக் ரெயின் சென்சிங் வைப்பர்ஸுமே கொடுத்துறாங்க. அதுக்கான சுவிச்சஸ்மே நீங்கள் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்க்க முடியும். இந்த கலர் ரொம்ப 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 பிடிச்சிருக்குங்க. நீங்கள் எப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் அப்படியே கிளஸ்டர். ஸோ இதாங்க இந்த கார் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் சேம் நம்ம நெக்ஸானில் பார்த்தது என்ன, சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கிளாரிட்டி வைஸ் ஒன்றுமே சூப்பராகவே இருக்குது. நீங்கள் அந்த ஸ்பீரோமீட்டர் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம், இங்கே மாற்றிக்கலாம், எப்படி வேணால் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. இந்த 0ன்னு இருக்கல ஓடோமீட்டர், அதை வந்து நீங்கள் இங்கே கொண்டு வந்துக்கலாம். இல்லை இந்த ஆர்பிஎம் மீட்டர் அங்கே கொண்டு போகலாம். இப்படியே எங்கே வேணால் உங்களுக்கு இஷ்டப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற எல்லா ஃபீச்சருமே வந்துருங்க. உங்களுக்கு வந்து இன்ஜின் டெம்பரேச்சர், சிட்டி என்ன மோடில் இருக்கீங்க, எத்தனை கிலோமீட்டர்ஸ் ட்ரிவனு, ஃபியூவலுக்கு எத்தனை கிலோமீட்டர்ஸ் ஓட்டி இருக்கு, மைலேஜ், அப்புறமா சீட் பெல்ட் வார்னிங், உங்களுக்கு எல்லாமே வெஹிக்கிள் இன்ஃபோ எல்லாமே இங்கே கொடுத்துட்றாங்க. நீங்கள் இந்த பட்டன் உங்களுக்கு வந்து மெனு சேஞ்ச் ஆகும். நான் சேஞ்ச் பண்ண நேவிகேஷன் அண்ட் மீடியா கண்ட்ரோலுமே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷன்ஸ் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸ், ட்ரிப் இன்ஃபோ போட்டுக்கலாம். அண்ட் டிரைவிங் அசிஸ்ட்டுமே இருக்குது பாருங்கள். ஸோ வேராஸ் கண்ட அந்த டிரைவிங் லைன் அசிஸ்ட்டுமே இருக்குது. அண்ட் உங்களுக்கு டயர் ப்ரெஷர் மானிட்டருமே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சூப்பர். கிளஸ்டருமே பார்க்க நல்ல விசிபிலிட்டியாக சூப்பராக இருக்குங்க. இந்த காரோட இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் இல்லாத ஃபீச்சரே இல்லைங்க. உங்களுக்கு வந்து பாருங்க, ஏசி கண்ட்ரோல் இங்கே நீங்கள் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்டோ, ஆப்பிள் கார்ப்ளே, வயர்லெஸ்ஸு, அப்புறம் அமேசான் அலெக்ஸா, இதை பாருங்க கிளைமேட் கண்ட்ரோல், ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், அதுக்கு இதை பாருங்க ஃபுல்லாக ஏசி கண்ட்ரோல்ஸ் நீங்கள் இங்கேயே பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு வந்து அந்த சவுண்டுமே கொடுத்துருக்காங்க. டச் ரெஸ்பான்ஸ் சூப்பராகவே இருக்குது. மூன் லைட், ஆம்பியன் லைட்டிங் உங்களுக்கு வந்து இங்கே தெரியுதா, இதுவுமே வந்து புதுசு. ஃபுல்லாகவே உங்களுக்கு ஆம்பியன் லைட்டிங் போகும். அதுவுமே வந்து நீங்கள் இங்கே மூடுக்கு ஏற்ற மாதிரி ஆம்பியன் லைட்டிங்குமே மாற்றிக்கலாம். உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகுது. நைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகும். நான் டே டைமில் எடுத்துகிட்டு இருக்கேன். அண்ட் ரூஃப்லையுமே உங்களுக்கு ஆம்பியன் லைட்டிங் இருக்குது. ஸோ இங்கே ரூஃப்லையுமே உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ஆம்பியன் லைட்டிங் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அந்த வாய்ஸ் மூலியமாக நீங்கள் சன்ரூஃப் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கான ஃபீச்சருமே இருக்குது. இந்த பேரானாமிக் சன்ரூஃப் இதுலேயே கொடுத்துட்றாங்க. அண்ட் பார்ட்டி ட்ரிக் 360 டிகிரி கேமரா, என்ன கிளாரிட்டிங்க! 360 டிகிரி கேமரா உங்களுக்கு வந்து நான் டாட்டா அல்ட்ராஸ்லேயே கொடுத்துருப்பேன். இந்த அளவுக்கு கிளாரிட்டி வேறு எந்த கார்லையுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ 360 டிகிரி கேமரா, நீங்கள் எந்த சைடு வேணால் நீங்கள் வந்து வியூ பண்ணிக்கலாம். அண்ட் 3D வியூமே இருக்குது. ஸோ கார் எந்த கலரில் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒயிட் கலர் தான் டிஃபால்ட்டாக வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. வித் சன்ரூஃபோட ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் உங்களுக்கு ரிவர்ஸ் இந்த சைடு, அப்புறமா வந்து ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு அந்த 2 சைடு எல்லாமே கொடுத்துட்றானுங்க. வேற லெவலாக இருக்குங்க இந்த 360 டிகிரி கேமரா. ரிவர்ஸ் கியர் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் கிரீம் அந்த கேமராமே ஒர்க் அவுட் ஆகும். அது கிளாரிட்டியுமே சூப்பராக இருக்குது. வித் அடாப்டிவ் கைட்லைன்ஸ் சூப்பர். ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டெக்ஸ்சர், வா யோ என்ன இப்படி பண்ணியிருக்கானுங்கன்னே சொல்லலாம் டாட்டா கிட்டேருந்து. ஸோ இங்கே இந்த ட்ரிபிள் டோன் கலர் பிளாக்கு, இங்கே வந்து ஒரு அலுமினியம் மெட்டல் ப்ளஸ் அலுமினியம் ஃபினிஷில் இங்கே கொடுத்துருக்காங்க. எங்கள் லைனில் என்ன போட்டு இது நெக்ஸான் நான் பார்த்ததே கிடையாது. இதில் வந்து செம்ம கிளாஸாக இருக்குன்னே சொல்லலாம். உங்களுக்கு ஏசி வெண்ட்டுமே வந்துடுது. இங்கே சுற்றி ஒரு ஆம்பியன் லைட்டிங் போடுறதுன்னு உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன். ஸோ இதுவுமே வந்து சூப்பராக இருக்குது. உங்களுக்கு ஆம்பியன் லைட்டிங், அங்கேயுமே வந்து கோ பேசஞ்சரோட ஏசி வெண்ட்டுங்க. இது எல்லாமே லெதரு. இங்கெல்லாம் வந்து ஹார்ட் பிளாஸ்டிக் தான். இங்கெல்லாம் வந்து லெதரில் கொடுத்துருக்காங்க. க்ளவ் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறதே வந்து இந்த பட்டன் இங்கே கொடுத்துருக்கானுங்கப்பா. அது போகுது க்ளவ் பாக்ஸு சுரங்க பார்த்த மாதிரி போயினே இருக்குது. கூல்டு க்ளவ் பாக்ஸ் டாப் ஆஃப் த லைன் வேரியண்ட்டில் கொடுத்துட்றானுங்க. டிரைவர் சைட் சன்சைடில் உங்களுக்கு எதுவுமே கொடுக்கலை. அப்புறமா இங்கே ஒரு லைட்டுமே கொடுத்துறாங்க. ஒயிட் கலர் லைட்டு ஒயிட் கலர் லைட்டு கொடுத்துட்றாங்க. ஸோ லைட் ஆன் பண்ணி வைப்போம். அண்ட் வந்து ஆட்டோ டிமிங் ஐஆர்பிஎம் தான் கொடுத்துருக்காங்க. டாப் ஆஃப் த லைன் வேரியன்ட்டு பண்ணுறதான ஆட்டோ டிமிங் ஐஆர்பிஎம். சன்ரூஃப்கான கண்ட்ரோல்ஸுமே இங்கே கொடுத்துட்றானுங்க. பரவாயில்ல. அப்புறம் எஸ்ஓஎஸ், அப்புறமா வந்து இது என்னது, ஸோ அந்த எஸ்ஓஎஸ் கால் அட்டன் பண்ணுறதுக்கு இது பட்டன் வந்து டம்மியாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து உங்களுக்கு டிரைவர் சைட் போனீங்கன்னா உங்களுக்கு வேனிட்டி மிரர் கொடுத்துறாங்க. பட் லைட் ப்ரொவிஷன் இல்லை. கோ பேசஞ்சருக்கு ஒரு கிராப் ஹேண்டில்ஸ் கொடுத்துறாங்க, விச் இஸ் நைஸ். டிரைவர் சைடு வந்து உங்களுக்கு கிராப் ஹேண்டில்ஸ் இல்லை. கோர்ஸ் எஸ் பேரானாமிக் சன்ரூஃப் எப்படி எவ்வளோ தூரம் இது இவ்வளோ தான் போகுமா? ஓ மை காட். ஓகே, ஸோ எல்லாமே ஒரே டச்சு தாங்க. ஒரு டச்சில் பண்ணாலே வந்து எல்லாமே க்ளோஸ் ஆகுது.
பாருங்க, நான் ஒன்றுமே பண்ணல, அதுவே க்ளோஸ் ஆகுது. சூப்பர் சூப்பர், வேற லெவல். வந்தீங்கன்னா உங்களுக்கு இதுவுமே நீங்கள் நெக்ஸான்லாம் நீங்கள் பார்த்துருக்க முடியும். இந்த டச் டைப்பில் ஒரு கண்ட்ரோல்ஸுங்க, ஏசி கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துட்றானுங்க. உங்களுக்கு ஹில் டிசைன் கண்ட்ரோல், பார்க்கிங் லைட்டு, அப்புறமா வந்து பூட் ஓப்பன்னு, அப்புறமா 360 கேமரா வியூ. நான் இதை ப்ரெஸ் பண்ணி தான் உங்களுக்கு 360 அந்த கேமரா காட்டியிருப்பேன். ஏசிலாம் வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் பட்டன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. டெம்பரேச்சர், ஃபேன் ஸ்பீடு எல்லாமே. அண்ட் உங்களுக்கு டெம்பரேச்சருமே கொடுத்துறாங்க. மேக்ஸ் கூல், அதாவது எக்ஸ்பிரஸ் கூலுக்கான Express cooling turned on. Wow. Windows may roll down. Windows may roll down. Express cooling turned off. Please roll up windows if down. வா, எப்படி சொல்லுது பாருங்க, சூப்பராகவே இருக்குது. இந்த ஃபீச்சர்லாம் நான் பார்த்ததே கிடையாது. ஓகே, நைஸ். அண்ட் வந்து இங்கே ரியர் ஃபாகரு, அப்புறம் மேக்ஸ் இது எல்லாமே இங்கே வந்து கொடுத்துறாங்க. ஏசி ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி, சிங்கிள் ஜோன் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி கொடுத்துறானுங்க. சூப்பர். அப்புறமா இங்கே வந்து உங்களுக்கு சார்ஜிங் போட்டுங்க, உங்களுக்கு வந்து யூஎஸ்பி சார்ஜிங் போட்டு, அப்புறம் டைப் சி சார்ஜிங் போட்டு, அண்ட் உங்களுக்கு 12 வோல்ட்டுக்கான சார்ஜிங் சாக்கெட்டுமே அடியில் கொடுத்துறாங்க. இதில் நெக்ஸான ஹேரியர் சஃபாரிலாம் ஃபோன் வைக்கிறதுக்கான ஸ்டோரேஜ் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த சார்ஜிங் போர்ட் பக்கத்தில். பட் இதில் ஏன் இருக்குது இல்லைன்னு தெரில, இல்லைன்னு நினைக்கிறேன். ஃபோன் எங்கே வைப்பாங்க, கையில் தான் வச்சாங்கணுமா? ஓகே, பரவாயில்ல. ஸோ இதான் இந்த காரோட கியருங்க. ஆக்சுவலாக இந்த கியர் நாபு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ ஆடம்பரமான ஃபீச்சர் கொடுத்துறாங்க, லக்ஸுரியாக அந்த கலர் தீம், மெட்டல் ஃபினிஷு, இந்த இதெல்லாம் வந்து ஃபீச்சர்ஸ் கொடுத்து கியர் நாபை மட்டும் ஏன் இப்படி கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. லைக் நீங்கள் வந்து ஒரு கிளாசி பிளாக், ஒரு மேட் ஃபினிஷ் ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் பரவாயில்ல, சூப்பர். அண்ட் வந்து உங்களுக்கு ஆனால் பிடிச்சிக்கிறதுக்கு சூப்பராகவே இருக்குங்க. இது வந்து நீங்கள் சஃபாரி, ஹேரியர், ஆல்ட்ராஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்த்துருக்கிற கியர் லிவர் தான். உங்களுக்கு வந்து 6 ஸ்பீட் மேனுவல் கியருமே இருக்குது. அண்ட் ரிவர்ஸ் பண்ணோன்னா நீங்கள் தள்ளி நீங்கள் வச்சு ரிவர்ஸ் பண்ணலாம். இது வந்து 7 ஸ்பீட் DCA ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் கியர் லிவருமே கொடுத்துறாங்க. இது 3 இன்ஜின் ஆப்ஷன்ஸுமே வந்து இந்த 7 ஸ்பீட் DCA டிரான்ஸ்மிஷன் இருக்குங்க. அது உங்களுக்கு டியூவல் கிளச் பெட் டிரான்ஸ்மிஷன் சொல்லிடுறாங்க. அது வேர்டிங்ஸ் நான் கீழே போட்டு விட்றேன். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு AMT கியர் கிடையாதுங்க, ஃபுல்லாக AMT ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அண்ட் எலக்ட்ரானிக் பவர் பிரேக் வந்துருதுப்பா. ஸோ ஹேண்ட் பிரேக் இல்லை, எலக்ட்ரானிக் பவர் பிரேக் கொடுத்துறானுங்க. ஆட்டோ வேர்ல்டுக்கான அசிஸ்ட், டிரைவ் மோட்ஸுங்க, ஈகோ, ஸ்போர்ட்ஸ், சிட்டி மோடுமே கொடுத்துறானுங்க. ஒயர்லெஸ் சார்ஜிங் கொடுத்துறானுங்க இந்த இடத்துல. சூப்பர், ஒயர்லெஸ் சார்ஜிங் கொடுத்துறானுங்க. இந்த போர்ஷன் எனக்கு சூப்பராக பிடிச்சிருக்கு. ஸோ இப்படி ஹேண்ட் பிரேக்லாம் வச்சுக்கிட்டு எதுக்கு இப்படி நல்லா நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு கிளாசி பிளாக்குமே போகுது ஃபினிஷ் இந்த இடத்துல. சூப்பர். அப்புறம் இங்கே ஒரு ஆர்ம் ரெஸ்ட்டுங்க, சின்னதாக ஒரு ஆர்ம் ரெஸ்ட்னா நல்லாவே இருக்குது. அண்ட் அங்கே ஒரு குட்டி ஸ்டோரேஜ், அதில் எந்த சார்ஜிங் போட்டுமே தரல. இந்த லெதர் ஃபினிஷ்மே ஆம்ரஸ் கிட்ட சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். ஆம்பியன் லைட்டிங் நான் க்ளோஸை போட்டு காட்டியிருப்பேன். உங்களுக்கு கார் சுற்றி, அதாவது ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ஆம்பியன் லைட்டிங் போடுதுங்க. இந்த மெட்டல் ஃபினிஷ் கிட்ட டிரைவர் சைடு வரைக்கும். இதில் ஒரு ட்ரிக் இருக்குது. இப்போ வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கா, இப்போ நான் வந்து இந்த ட்ரைவ் மோட்ஸ் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். சிட்டி மோடு, ஈகோ மோட், ஸ்போர்ட்ஸ் மோடுங்க, ட்ரைவ் மோட்ஸ் இருக்குது. இதை நான் வந்து இப்போது சிட்டி மோடில் இருக்குது. இப்போ என்ன மோடில் இருக்குது? ஓகே, நான் ரைட்டு திரும்பினா ஸ்போர்ட்ஸ் மோடு என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். Economy drive mode activated. ஸோ பார்த்தீங்களா, எக்கனாமி டிரைவ் மோட் ஆக்டிவேட்டர்னு வாய்ஸுமே இருக்குது. எக்கனாமி டிரைவ் மோட் போடும்போது 2 வாட்டி க்ரீன் கலரில் பிளிங்க் ஆகிட்டு அகைன் வந்து உங்களுக்கு நார்மல் கலருக்கு வந்துடும். இப்போ நம்ம வந்து City drive mode activated. ஸோ சிட்டி டிரைவ் மோட் போட்டோன்னே உங்களுக்கு ப்ளூ கலரில் பிளிங்க் ஆகிட்டு மறுபடியும் சேம் கலருக்கு வருது. Sport drive mode activated. ஸ்போர்ட்ஸ் போடும்போது உங்களுக்கு வந்து ரெட் கலரில் பிளிங்க் ஆகிட்டு மறுபடியும் நார்மல் கலருக்கு வந்தது. நார்மல் கலர் மீன்ஸ் இந்த கலருங்க. இதுவுமே நீங்கள் ரெட், ப்ளூ, ஒயிட் எப்படி வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் அந்த பிளிங்க் வைஸ் நீங்கள் வந்து எந்தெந்த ட்ரைவ் மோட் மாற்றும் போது அந்தந்த ட்ரைவ் மோடுக்கு கொடுக்குற கலர் வந்து பிளிங்க் ஆகிட்டு உங்களுக்கு வந்து நார்மல் கலருக்கு வந்துடுது. எப்படி? City drive mode activated. 1. Economy drive mode activated. Sport drive mode activated. ஸோ நான் கிளியராக காட்டியிருப்பேன் நினைக்கிறேன். ஸோ இதோட சீட் கம்ஃபர்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் சீட் வேறு லெவலில் இருக்குங்க. உங்களுக்கு அண்டர்ட்டு சப்போர்ட்டாக இருக்கட்டும், இந்த பிடிச்சி ஓட்டுறதுக்கு செம்ம கம்ஃபர்ட்டாக இருக்குது. நல்லா குஷனியாகவே இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் பேக்கு, ஃப்ரண்ட்டு ஹைட் அட்ஜஸ்டபிள் இருக்குன்னு நாங்கள் எல்லாமே வந்து எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் சீட்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க. வென்டிலேட்டட் சீட்ஸ், குழு சீட் வந்துடுது. டிரைவர் சைடுமே இருக்குது, கோபேசஞ்சர் சைடுமே இருக்குது. அப்புறமா உங்களுக்கு 2 அட்ஜஸ்டபிள் அட்ரஸ் வந்துடும். ஆஸ் யூஷுவலாக உங்களுக்கு 2 அட்ஜஸ்டபிள் அட்ரஸ்ட்டு இவ்வளோ ஃபீச்சர் கொடுமா அது கொடுக்க மாட்டாங்களா? 2 அட்ஜஸ்டபிள் அட்ரஸ் கொடுத்துட்றாங்க. ஆனால் சீட் கம்ஃபர்ட் செம்மையாக இருக்குங்க. இப்போ நம்ம பேக் சீட் போயிட்டு அந்த கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நான் வந்து பின்னாடி தள்ளி வச்சிருக்கேன், ஆனால் விட்டு ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குது. வாங்க பேக் சீட் போயிட்டு கம்ஃபர்ட் பார்ப்போம். ஓகேங்க, இப்போ இந்த காரோட பேக் சீட்குள்ளே வந்தேன்னா ஆக்சுவலாக வந்து இது வந்து இந்த நெக்ஸான் மாதிரி வந்து 90 டிகிரிஸ் ஓப்பன் ஆக மாட்டேங்குது டோரு. லைக் இது கூப்பே எஸ்யூவி தானே, ஒரு 85% தான் டோர் ஓப்பன் ஆகுது. அப்புறம் பரவாயில்ல, நல்லா தூக்கி வைக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா 208 mm கிரவுண்ட் கிளியரன்ஸு. ஆனால் ஏறி இறங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும்னா அந்தளவுக்கு ஒன்றும் தெரியல எனக்கு. வந்து இது வந்து எந்த சீட்டுமே நான் மாற்றலைங்க, எல்லாமே டிஃபால்ட்டாக ஷோரூம் இல்லை எப்படி இருக்கோ அதே மாதிரி கம்ஃபர்ட் தான் இருக்குது. பட் இருந்தாலுமே எனக்கு நீரும் இன்னைக்கு இவ்வளோ கிடைக்குது. 100 சப்போர்ட்லாம் வந்து
கிட்டத்தட்ட ஒரு 90% இருக்குன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்ட்ரா குஷன் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து வந்து ஒரு எக்ஸ்ட்ரா குஷன் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அண்டர்டே சப்போர்ட் சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். இதுலேயுமே உங்களுக்கு ரெக்லைன் ஆங்கிள் இருக்குது, நீங்கள் வந்து சாஞ்சிக்க முடியும். அப்புறமா வந்து உங்களுக்கு இங்கே ஹேண்ட் ரெஸ்ட்டு வித் 2 கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துட்றானுங்க, சூப்பர். அப்புறமா உங்களுக்கு 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ் கொடுத்துருவானுங்க. அது எல்லாம் இதுவே இருக்குது, அதுதான் வரும். 3 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ் கிடையாது, 3 பேர் உட்காரவே முடியாது. கூப்பே எஸ்யூவி 2 பேர் தான் உட்கார முடியும், 3 பேர் உட்கார முடியாது, ஏன்னா தலையடிக்கும் உங்களுக்கு. அப்புறமா ஐசோஃபிக்ஸ் சைல்டு சீட்டுங்க, ப்ராப்பர் 3 பாயிண்ட் சீட் பெல்ட் கொடுத்துட்றானுங்க, சூப்பர். அப்புறமா ஹெட்ரூம் மெயினாக இந்த கூப்பே எஸ்யூவியில் பார்த்தீங்கன்னா என் ஹைட்டுக்கு நல்லா இருக்குங்க. உங்களுக்கு வந்து எனக்கு உட்காந்தா கூட இது கை இது அளவுக்கு எனக்கு வந்து ஹெட்ரூம் இருக்குது. நீங்கள் 6 ஃபீட் இருந்தீங்கன்னா கொஞ்சம் உட்காரது கஷ்டம், பட் கூப்பே எஸ்யூவிக்கு இதுவே போதுமானது தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நல்லா கரெக்டாக இருக்குது. ரூஃப் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லோப்பியாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. நான் கை வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்லோப்பியாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. வெளியிலேருந்து பார்க்குறதுக்கும் எனக்கு அப்படி தெரியல, உள்ளே வரும்போது தான் உங்களுக்கு அப்படி தெரியுது, நல்லா இருக்குது. அப்புறம் இங்கே வந்து ஒரு கிராப் ஹேண்டில்ஸ் கொடுத்துட்றாங்க, கோட் மாட்டுறதுக்கு ஒரு ஹூக்கு, ஒயிட் கலர் லைட்டு கொடுத்துறாங்க. சன்ரூஃப் இருக்கிறதுனால லைட் உங்களுக்கு இங்கே கொடுத்துறாங்க. 2 சைடுமே வந்து லைட் இருக்குது, 2 சைடுமே கிராப் ஹேண்டில்ஸ் இருக்குது. ஆனால் ஹூக் ஒரு இடத்துல தான் கொடுத்துருக்காங்க, சூப்பராகவே இருக்குது. திஸ் கூப்பே எஸ்யூவி டாடா கர்வ், அவ்வளோதாங்க. இது ஒரு பிளாக் பர்சன்ஸ் நல்லாவே இருக்குது, கம்ஃபர்ட்டாகவே இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்குமே ஒரு ஹூக் இருக்குங்க, கோட்டு மாட்டிக்கிறதுக்கு. டோர் பில்லர்ஸ் கிட்ட இங்கே ஒரு ஹூக்கு கொடுத்துருக்காங்க பின்னாடி உட்காரவங்களுக்கு. ஆனால் அதே மாதிரி அந்த பக்கம் சூப்பரில் 2 இடத்துல கிராப் ஹேண்டில்ஸ் கிட்டே ஒரு ஹூக் இருக்குது, அதை நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ ரியர் பேசஞ்சருக்கு இந்த இடத்துல ஒரு ஏசி வெண்ட்டுமே கொடுத்துட்றானுங்க. அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டைப் சி சார்ஜிங் போர்ட் அண்ட் யூஎஸ்பி சார்ஜிங் சாக்கெட்டுமே கொடுத்துட்றானுங்க. இந்த இடத்துல 2மே கொடுத்துட்றாங்க, சூப்பர். ஏசி வெண்ட்டுமே வந்து ஏசி ஒருத்தரும் சூப்பராகவே இருக்குது. அண்ட் இங்கேருந்து எனக்கு கிடைக்கிற டாடா கர்வோட டேஷ்போர்ட் வியூ வேற லெவலில் இருக்குல்ல. இந்த டேஷ்போர்ட் வியூ இந்த கலர் இருக்கும், எப்படி இருக்கும் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஆம்பியன் லைட்டிங், அந்த மெட்டல் ஃபினிஷ், அந்த கலர்ஸ் சூப்பருங்க. ஸோ நான் பண்ணுறது வந்து அக்காம்ப்ளிஷ் ப்ளஸ் ஏ இருக்குல்ல, டாப் ஆஃப் த லைன் வேரியன்ட்டு. யூஸ்வலாக ஷோரூம் லான்ச் ஆனால் அந்த ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இது டாப் ஆஃப் த லைன் வேரியன்ட் தான் வைப்பாங்க. அப்பப்போ போக போக மிடில் வேரியன்ட் தான் வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் மிடில் வேரியன்ட் போட ட்ரை பண்ணுறேன். அப்புறமா இதில் இருக்கிற வேரியன்ட்ஸ்லாம் சேம் அதே தாங்க. உங்கள் பியூர் ப்ளஸ் கிரியேட்டிவ் ப்ளஸ் அக்காம்ப்ளிஷ் ப்ளஸ் ஏ அந்த மாதிரி வேரியன்ட் இருக்குது. உங்களுக்கு வேரியன்ட் ஒரு லிஸ்ட்டு நான் இங்கே வேர்டிங்ஸ் போட்டு விட்றேன், என்னென்ன வேரியன்ட் இருக்குன்னு. ஏன்னா நான் தான் தப்பாக சொல்லணும்னா உங்களுக்கு அந்த வேர்டிங்ஸ் போட்டு விட்றேன். அங்கே இந்த கூப்பே எஸ்யூவி ஃப்ரம் டாடா, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கூப்பே எஸ்யூவி, இது எப்படி இருக்குன்னு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிசைனை பொறுத்த வரைக்கும் ரோட் ப்ரெசன்ஸ் கண்டிப்பாக இந்த கார் கொடுக்கும் என்ன சொல்லலாம். அண்ட் முடிஞ்ச வரைக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃபீச்சர்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி வைப்பேன்னு நினைக்கிறேன். நான் பண்ணது வந்து அக்காம்ப்ளிஷ் ப்ளஸ் ஏ வேரியன்ட் இருக்குல்ல, டாப் ஆஃப் த லைன் வேரியன்ட்டு. இந்த கார் வந்து நல்லாயிருக்கும். நான் டூரேஷனுக்காக கட் பண்ணுற ஆள் கிடையாதுங்க. ஸோ இந்த வீடியோ எவ்வளோ லென்த்தாக போகுமோ எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த கார் எப்படி இருக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு கார் வீடியோவில் பார்ப்போம். பாய்.